காட்டில் வயதான பலமிழந்த ஒரு சிங்கம் இருந்தது. அதற்கு பலம் இல்லாததால் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு அவரவரிடம் பல பணிகளை செய்யுமாறு கட்டளையிடும். சிங்கத்திற்கு தேவையான உறவை சுமந்து வரும் பணி கழுதையிடமும் கொடுக்கப்பட்டிருந்தது. சுண்டலி சிங்கராஜாவின் அரசவை விகடகன். சிங்கத்தை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டியது அதனுடைய பணியாகும். நரி சிங்கத்திற்கு ஆலோசகராக இருந்தது. ஆனால் மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் கொடிய ஆட்சியின் கீழ் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தன. ஒருநாள் காட்டு மிருகங்கள் எல்லாம் ரகசியமாக சந்தித்தன. ஆனால் வஞ்சக புத்தியுள்ள நரி சிங்கத்திடம் சென்று அந்த மிருகங்கள் சந்தித்ததையும் அவர்கள் விவாதித்ததையும் கூறியது. உடனே சிங்கமெல்லாம் மிருகங்களையும் அழைத்தது. என்னை அரியணையிலிருந்து நீக்குவதற்கு திட்டமிட நீங்க கேள்விப்பட்டேனே, சதி செய்தவர்கள் யார்? நீதியை நிலைநாட்டுங்கள் என்று கத்தியது தவளை. ஆம், அதுதான் சரி என்று யானைகள் சத்தமாக பிளிரின. எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து சிங்கம் ஒழிக என்று கூச்சலிட்டன. ஆபத்து நேரிடும் என்பதை உணர்ந்து கொண்ட நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. இதற்கிடையில் எல்லா மிருகங்களும் சிங்கத்தை நோக்கி நகர்ந்து அதை சுற்றி வளைத்துக் கொண்டன. சிங்கத்திற்கு பயம் ஏற்பட்டது. வலிமை இல்லாததால் சிங்கத்தால் அந்த மிருகங்களை தாக்க முடியவில்லை. காட்டுப்பன்றி சிங்கத்தை குத்தியது. எல்லா மிருகங்களுமாக ஒன்று சேர்ந்து சிங்கத்தை தாக்கின. கொடிய சிங்கத்தை அவை கொன்று போட்டன. அன்றிலிருந்து அந்த மிருகங்கள் யாரை கண்டும் பயப்படுவதில்லை. அவையெல்லாம் ஒன்று கூடி அமைதியாக வாழ்ந்தன. நீதி கொடுமை சீரழிவைத் தரும்.